மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 குற்றவ 61 பந்திக்காரர்களும் சேனை வைத்து தானே கொண்டு தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். கருப்பசாமிக்கு முதல் உத்தரவு மேல்மருவத்தூர். மருவத்தூரில் கோவில் கொண்டு மகிமை பலவே செய்திடுவாள். வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில என் தங்கை மாரியம்மனுடைய ஆலயம் உண்டு. அதே போல 8 2.25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனா காவலாக முனியை உண்டு. உன் உள்ளத்தை கடவுள்கிட்ட கொடுக்கும்போது கருப்பசாமி, எதையாவது நான் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எந்த வார்த்தைகளையும் விட்டுற வேண்டாம், என் வாழ்க்கைக்கு மட்டும் நல்லபடியை காட்டுன்னு சொல்லி நீ கும்பிட்டியான். கால் வந்துட்டு வா. ஒன்னே 1/4 ஆண்டுகளாக இந்த பிள்ளைகளுடைய மனநிலைகள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேர்களால இடைஞ்சல்களும் நடந்திருக்கு. அந்த நிலைகளில் இருந்து மாற்றி இப்போ புனிதமான வாழ்க்கையை பெறக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டோம். இப்ப இருக்கக்கூடிய கடன்களும் உன்னைய உள்ளத்தை வாட்டிக்கிட்டு இருக்கு. வருமானம் இருந்தாலும் அதை செம்மையா சேர்க்க முடியாத வேதனையும் இருக்கு. இடைப்பட்ட காலத்துல இடமாறி போனா நல்லா இருக்குமா என்ற ஒரு துயரமான உணர்வும் உங்க உள்ளத்துல ஓடிடுது. உலக விற்பனைக்காக துணையாக வாழுதிகளே தவிர யாருடைய துணையும் ஆறுதலும் உன் குடும்பத்துக்குள்ள இல்லை. அதை வெளியே காட்டாம மறைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிய. இப்போ உண்மையா? கால் வந்துட்டுவான். அழாத செல்லக்குட்டி. வரலாம் வா. இவருடைய கல்யாண வாழ்வு நம்ம எல்லாம் புகழோடு மெச்சிக்கூடிய அளவுக்கு நடக்கும், நடத்தி தாரேன். அதனால சர்ப்பம் சம்பந்தமான தோஷங்களையும் நிவாரணமாக்கி சனிமுகமானுடைய பார்வையில் உன் மீது கருணையை கொடுத்து புண்ணியமாக வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமில்லா? இந்தா வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? வருமானத்துக்கு வழி வேண்டாமா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடைக்கும். மாத சம்பளம் நம்ம சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய தர்ம சேவைக்கு கொடு, வெற்றி அடைவாய். தெரியும், அதை சாப்பிடலாம். ஒரு மாதத்துல சரியாக்கி தந்துடுவேன். மீன் குழப்பம் வேணும். அன்னைக்கே அது சொல்லி வெளியே சொன்னாங்க. TN 12 79 60 ஒரு கார் நிக்கிற மாதிரி 79 60 TN 12 79. கருப்பசாமிக்கு சென்னை மாநகர், சென்னை இருக்கு வழக்கு. என்னடா வழக்கு? கால் வந்துட்டு வா. பையில் என்னமோ வச்சிருக்கா, என்னன்னு கேளு. என்னது ஏன் பொருளா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மனமேவும் ராஜகுமாரன் வாப்பா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய அருள் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கு.
1.25 ஆண்டுகள் கிரகசாரத்தினால வழக்கும் தேவையில்லாதவருடைய பெட்டிதனால ஒரு சில குழப்பமும் வந்து சட்டத்தின் பிடியில் நீ லாக்காயிருக்க. அதுல இருந்து உன்னை நான் விடுதலை ஆக்கணும். ஒரு இடத்துல உன்னுடைய பணம் பறி போய் ஏமாந்து அதுல முடிவு கிடைக்காத துயரம் உன் மனத்துக்குள்ள இருக்கு. திருப்பதி ஆண்டவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு வெற்றி கிடைக்கும்னு உள்ளத்துல ஒரு நினைவு இருந்தது. ஆனா இன்னும் ஜெயிக்கலையேங்கிற ஒரு வேதனை உன் மனத்துக்குள்ள இப்ப இருக்கு. கால் வந்துட்டு வா. ஏமா அமைதியா இருங்க. பக்தர்கள் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ஜாமி சொல்றாங்க, நீங்க பேசிக்கிட்டு கேட்காது. வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வாடா. வைகாசி வாஸ்துல வீட்டை பிடி, கட்டித்தாரேன். அவங்கள பத்தி பேச இப்போ உத்தரவு இல்லை, அடுத்து பேசுவோம். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் என்னுடைய தொழில் தடைபட்டு கிடக்கு, அதை தெளிவாக்கி தரணும்னு கேட்டது. என்னடா தொழில்? கால் வந்துட்டு வா. மச்சான் எங்க போறாரு? போகக்கூடாத. யார்கிட்ட கட்டு போனாரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வாடா தம்பி. உன்னுடைய வீட்டுக்கு போற வழியில பிரதான சாலை, அந்த சாலையினுடைய இடது பக்கத்து ஓரத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கா? அதுல கிராஸ் பண்ணி உள்ள போனா தான் உங்க வீடுகள் தெருக்கள்லாம் வரும். சரிதான். நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் தெரியுது, எங்கடா இருக்கு? நீ போறது கிடையாது. கால் வந்துட்டு வா. அதனால கோயிலை பத்திலாம் கேட்காதுங்க. சரி, அவன் நெஞ்சமே கோயில் வச்சிருக்கான், அதையே நம்ம தட்டிக்கு தவறா நினைக்கணும்? என்னம்மா வாங்க. ஒரு வண்டு, 2 வண்டு, 3 வண்டு. இப்போ ஒரு ஓராண்டு காலங்களாக நீ நடத்துற தொழில்ல சரியான வரும்படிகள் வராமலும் கடன்களும் மனவேதனையும் இருக்கா? உன்னுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தமான மனக்குழப்பம் இரவில் தூங்க விடாத அளவுக்கு மனவேதனையை கொடுக்கும். இது ரெண்டுக்கும் வேற எதுவும் செய்வன நடந்திருக்குமா அப்படின்னு யாரையும் கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனா கருப்பசாமி ஆமான்னு சொல்ல மாட்டேன். உண்டுனா உண்டும்ப, இல்லைன்னா இல்லம்ப. அப்படி இல்லை. கிரகங்களால் நீ பாதிக்கப்பட்டிருக்க. இது இயற்கையின் சுழற்சி. இது மாறுமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக மாறும். ஆனா வரக்கூடிய தை மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ஓகோன்னு ஓடிடுவேன். ஏற்கனவே ஒருத்தன் உன்கிட்ட அடிக்கடி கிராஸ் பண்ணி உன் மனத்தை புண்படுத்திக்கிட்டு இருப்பான். அவனால இடைஞ்சல் வராம காப்பாத்தாரேன். வேற என்னடா வேணும் உனக்கு? இந்தா லாபத்தை பெரு, புண்ணியமாக இரு, என்னை நினைச்சுக்கா, என் போட்டாவை உன் கடையில் போட்டுக்கா, போடு, வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் நாம் பெத்த பிள்ளையுடைய மனசை சரியாக்கி கொடுப்பா. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வா. இருக்கேடா அண்ணன் பட்டுக்கோட்டை எங்க? ஓ சரி, நல்ல காலில் விடாத. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளை எங்கடா இருக்கு? எவ்வளோ நாளாக அவங்க கூட இருக்கா? என்ன பண்ணி தரணும்? வருத்தப்படுவியா? நான் சொன்னா நான் ஏன் ஓப்பனாக பேச மாட்டேங்கும்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். இன்னொருத்தர கால் வரைக்கும் வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வர. இது வெள்ளை கலர், இது செங்கலர். இது ரெண்டும் பொருந்துமாடா? அப்படி பொருந்தாத ஒரு மனதை உன் மனசுல உன் பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கான்.
அந்த மனதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷத்தை வெளியே தூக்கி போடணும். உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பிடிவாதமான குணம் அப்படி நீங்க மாற்றினீங்கன்னா என்னை உயிரோட பார்க்க முடியாது அப்படிங்கிற உள்ளத்தாவா மனத்துக்குள்ள வச்சிருக்கான். அதை மாற்றி தெளிவாக நடித்திருந்தா போதும்ல. கால் வந்துட்டு கர்மதாமிக்கு கண்ணை முடுப்பா, நின்றுவாடா. இந்த அப்படி மனதை மாய்த்தாரேன். 3:30 என்னை பார்த்துப்போம். நாராயணா. கர்மதாமிக்கு அதே மாதிரி பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? கட்டி கொடுத்துட்டியா? கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளைய பத்தி காட்ட வந்தது யாரா? கட்டி கொடுத்துட்டியா? எந்த ஊருக்கு கட்டி கொடுத்த? அப்படியா? என் சரக்க உள்ள வச்சிருக்கியாம்ல குடே. ஆம்பளை பெருசா இருக்கும்னு நினைச்சேன்டா, சின்ன பாட்டுடா. கால் வந்துட்டோம். ஏக்காவா நல்லா இருக்கியா? சுகமா இருக்கல? ஆசிரியையா நீங்க? இன்னொருத்தர கால் வந்துட்டோம். குழம்புறீங்களா என்னன்னு கேட்போம். குட்டி போடும் பருவத்திலே வெள்ளாடு நிக்குது. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யாரு? அடியா, அவன் பேரு அகிலன். அது யாருடைய பேரு? நாராயணனுடைய பேர். தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள வந்தேன். கோவிந்தா கோவிந்தான்னு சத்தங்காக்கு உள்ள. என்ன சத்தங்காக்கு? இடையில அவங்களுக்கு கோயிலெலாம் கட்டணும்னு முடிவெடுத்தீங்களே, நடந்துச்சாடா? ஏன்டா நடக்கல? ஒரு இடம் வாங்கி தரேன், கோயிலை கட்டுவோமா, முதல்ல பிள்ளையுடைய வாழ்க்கையை நல்லாக்குவோமா? பார்த்தியாடா மனதன் சுயநலக்காரன். கால் வந்துட்டு வா. என் பிள்ளை என் தங்கம் இல்லை, நீ போயிட்டு வாடா. இல்லை எல்லாத்தையும் புரிஞ்சுதான்டா அங்கே உட்காந்துருக்கேன். என்னடா வந்துட மாட்டேங்க? சொல்லு பார்ப்போம். வா. உன் பிள்ளையனுடைய வாழ்க்கை இருதரப்பாக பிரிகின்ற வாழ்வு. இப்ப இந்த வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு மனக்குழப்பம் அவன் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அந்த மனநிலைகள் மாறக்கூடிய நேரம் வந்திருக்கு. அதோ எட்டி பார்த்தேன். உலகமெல்லாம் குலதெய்வத்தை வணங்கக்கூடிய நாள் 2 நாள். ஒன்று சிவராத்திரி, இன்னொன்று பங்குனி உத்திரம். புரியுதா? இந்த சிவராத்திரிக்கு அடுத்து உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கனிவாக இனிமையாக மலரும். நீ நினைச்சது மாதிரி அந்த வாழ்க்கையில துண்டிப்பில்லாம நடத்தி தாரேன். வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. புதுமை புதுமை. சிவராத்திரி கழியணும், அசத்துவோம். விட்ட உரை தீருது, தொடருது. வாங்க. சொந்தத்துல ஒருத்தன் வந்து பேசுவார்த்தை நடத்துவான். சிவராத்திரிக்கு பிறகு கொடுக்கலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேளு, நான் நடத்தி தாரேன், ஐஸ்வர்யமா வாழ வைக்கேன். அந்த விஷயத்தை முடிச்சு தந்துருந்தேன். கோர்ட்டுக்கு போகாம காப்பாத்துறேன். ஜெயிக்கிறேன்டா மகனே, வெற்றி அடைவாங்க. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. சரி. கர்மதாமிக்கு யார் நீங்க? இங்க வந்து நிக்கிறீங்க. ஜின் தேவதை. என்னப்பா ஜின் தேவதை? உங்களுக்கும் ஜின் தேவதைக்கும் தொடர்பு உண்டுமா? நான் சொல்றதை கவனிச்சு பேசுங்க அக்கா. ஜின் தேவதைக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டுமா? இன்னும் வந்துட்டீங்க டக்குன்னு. வாங்க, நீங்க தான் காலைல வந்துட்டு வாங்க. அவரு ஒரு காலத்துல கேள்விப்பட்டதை மனத்துல வச்சுக்கிட்டு நம்மளாத்தான் இருக்கும்னு வந்திருக்காரு. புரியுதா? அது அவர் தான்ங்கிறத நான் இப்ப கன்ஃபார்ம் பண்ண போறேன். அதுதான் உண்மை. சரியாடா அண்ணன்? வாங்க பக்கத்துல வாங்க. வாங்க பக்கத்துல. உங்க பேர் என்னண்ணே? இந்துக்கள்ல பல்வேறு தெய்வங்கள் இருக்கிறது மாதிரி ஏவல் தேவதைகளும் இருக்கும். அஸ்வினி தேவதைகள்ங்கிறது ஏவல் தேவதைகள்.
கிறிஸ்தவத்தில் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி தேவகன்னிமார்கள் தெய்வங்களாக வரும். இஸ்லாத்தில் ஜின்னுங்கிற ஒரு தேவதை உண்டு. உண்டுமா கிடையாதா? இது சம்பந்தமான விஷயத்தை உன்னுடைய முன்னோர்களில் ஒருவர், உன் முன்னோர்களில் ஒருத்தர் அந்த ஜின் தேவதையிட்ட சக்தி பெற்று சில வழிபாடுகளை செஞ்சு வந்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சில வழிபாடுகளை செஞ்சு வந்தவங்க. இது 3 தலைமுறைக்கு எங்கே போய் நின்னாலும் உங்கள் பின்னால் ஒளியோட தங்க ஒளி நிறத்தில் அது நிற்கி. அதை வச்சு தான் ஜின் தேவதை வந்து நிற்கிறியே யாருன்னு சொல்லி உன்னைய கூப்பிட்டேன் நான். இப்போ 1.25 ஆண்டுகளாக உன் உடம்புல இந்த உச்சம் தலையில இருந்து ஒரு புஜம், இடுப்பு, காலு, இந்த நரம்பெல்லாம் ஏதோ இழுத்துக்கிட்டு போகிறது மாதிரியும் உணர்ச்சி அல்லாத மரமரப்பு தன்மையும் தோன்றி எத்தனையோ வைத்தியங்களை பார்த்து வெற்றியடைய முடியாத வேதனையில என்னைய பார்க்க வந்திருக்கிய. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. அக்கா நீ உட்காரு, உனக்கு எந்திக்க முடியாது, நான் ஒரு சகோதரன் இருக்கேன், தைரியமா இருக்கா? இதுக்கு எதுவும் மாந்திரிகம் சம்பந்தமாக குறைபாடுகள் நடந்திருக்கும். அது சம்பந்தமாக ஓதல் முறைகளை கையாண்டும் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு எண்ணமும் இதுல இருக்கு. உண்மையா? அதனால் இந்த வைத்தியத்தில் தீருமா அல்லது தெய்வத்தின் சக்தியால தீருமா? இதுக்கு ஒரு விளக்கம் வேணும். புரியுதா? சம்பந்தமான சில வழிகள் நம்ம மனதுக்கு பொருத்தமில்லாத இருக்கு. அதுல ஏதோ உடன்பாடு குழப்பம் ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாடுவோம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதை வெளிப்படையா சொல்லி வேதனைப்படுத்த வேண்டாம். உன்னைய குணமாக்கும்படி கட்டளை ஆயிடுது. கூப்பிடு கருப்பசாமி எல்லாரும். கருப்பசாமிக்கு இந்த கனியை சாப்பிட்டுட்டு மேலாம் தேய்ச்சி குளிக்கணும். அது நாளை, இது நாளைய மறுநாள், இது அதுக்கு அடுத்து குணமாக்கி தந்துடுறேன். என்னுடைய சக்தியை நினைத்து வழிபட வழிபட தைரியமான பெண்மணியாக இந்த கோயிலுக்கு நடந்து வருவேன். வெற்றி அடையுங்கள். கொஞ்சம் பணம் வெளியில் கிடக்கும், நான் வாங்கி தரேன். மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளை வராரு, பிடிச்சி முடிங்க, போயிட்டு வாங்க. ஆமா, சாப்பிடாம போனால் உங்களை கீழே இறங்க விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து யாரும் பட்னியாலாம் போகக்கூடாது. ஓகே. என்னடா உண்மையா இல்லையாட சிலக்குட்டி? கருப்பசாமி, என் பத்திரம் அடமானம் இருக்கு, எப்போ திருப்பலாம் அப்படின்னு ஒருத்தன் சென்னையிலேருந்து ஒருத்தன் கேட்குறான்டா. என்னடா பத்திரம் அடமானத்தில் இருக்கு? பத்திரம் டாக்குமெண்ட் அடமானம் யாரும் வச்சுருக்கீங்களா? எங்கம்மா வச்சுருக்க? நின்றுக்கிட்டு சொல்லு, ஒழுங்கா சொல்லு. சரி, கால் வந்துட்டு தாய், உன் மனசு அங்கே போகலை, சும்மா குனிஞ்சு வந்திருக்க. போ, வந்தால ஒழுங்கா கும்பிட்டு வா. வரலாம், வா. நீ இருக்க இடத்த விட்டு உன்னை இருக்க விடாம சில பேர்களுடைய இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? இதுக்கு துணைக்கு எந்த உறவினர்களும் வரமாட்டான், யாருமே இல்லை. இதற்கிடையில பணத்துக்காக ஒரு டாக்குமெண்ட் லாக் ஆயிடுது, அதை விடுதலை ஆக்கி தரணும். ஒரு பிள்ளைய பற்றிய மனக்குழப்பமும் உள்ளத்துக்குள்ள வாட்டுது. உன் சொல்ல மீறி வாழ்க்கையை அமைச்சுக்கக்கூடிய தளபதியில் உட்காந்துருக்கு. கால் வந்துட்டு வா. விழுந்துருச்சோ? வரலாம். ஓ வா. இந்தா சித்திரை மாதத்துக்கு உட்பட அந்த டாக்குமெண்ட்டையும் தரேன், பிள்ளைங்க வாழ்க்கையை தெளிவு பண்ணி தரேன். ஒரு வாரம் கேட்டுக்கா. வேற என்ன வேணும்? மறைச்சி சொல்லியிருக்கேன், கஷ்டத்தை தீர்த்து தரேன், புண்ணியமாறு. போயிட்டு வா. அடுத்து சென்னையிலிருந்து பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? ஆம்பளை பையனை பற்றி.
உன் பையனுக்கு என்னப்பா செய்யுது? நீங்க இது யாரும் உங்க பையனா? ஒரு காலை தூக்கு, இன்னொரு காலில் என்ன உனக்கு? ஏன் கருப்பசாமி காலை தூக்குச்சு? காலில் ஏதோ தழும்பு இருக்குன்னு சொல்லுதா? எதுவும் கீழே தழும்பு இருக்கா? வண்டி வாகனத்தை கவனமாக ஓட்டிக்காடா தம்பி. என்ன கண்ணை மூடிட்டு ஓட்டாத. நீ காலில் வந்துட்டு வாப்பா, நின்னுக்கா, அப்படி எங்கேயும் போயிடாத, நெல். என்னப்பா உன் பையனை பற்றி ரகசியம் சொல்லணுமா? செதறி கிடக்கு பாரு பூவெல்லாம். செதறி கிடக்கு பூன்னா என்ன அர்த்தம்? ஒரு செடியிலிருந்து ஒரு பூவை பறித்து தலையில் வச்சிடலாம், நல்லது. ஒரு கோயிலிருந்து ஒரு பூவை வாங்கிடலாம், அது நல்லது. ஒரு வியாபாரத்திலிருந்து வாங்கிடலாம், அதை விட நல்லது. ஒரு நண்பன் இருந்து வாங்கிடலாம், ரொம்ப நல்லது. கீழே விழுந்து செதறி கிடக்கிற பூ எடுத்து தோளில் வைக்கலாமா? உன் மகன் வச்சிருக்கான், கால் வந்துட்டுவா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்டை விட்டுக்கா. கசைக்கு புளிஞ்ச பூக்கள்டா, சிதறிய மலர்கள். அவன் சிந்தையில் குடியேறி விட்டது. அதனால அவன் உள்ளத்தை உன் பக்கம் பறி கொடுக்க மாட்டேக்கான். பிடிவாதத்தில் மயங்கி இருக்கான். யாரும் மருந்து இருந்து போட்டுட்டாங்களா அல்லது உண்மையிலேயே மதிமயங்கிட்டானா, எதுக்காக இவன் இந்த நிலைமையை கொண்டுதாங்கிற உண்மை தெரியணும்னு என்னைய கேட்க வந்திருக்க. மருந்து போட்டது சத்தியம், மயங்கிறது சத்தியம், திருத்தி தரது போறதும் சத்தியம். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாடா, இந்தா அடுத்த வாரம் புதன்கிழமை என்னைய முதல்ல வந்து பாரு, வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு தாய் மகனும் காலில் வந்துட்டுவாங்க. ஏம்மா ஏய்யா, அமைதியா உட்காருங்க எல்லாரும். என்னப்பா செய்யணும் சொல்லுடா தம்பி, என்னடா செய்யணும்? ஏன் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்? காலில் வந்துட்டு வா, நீ உட்காருக்கா, அவன் மட்டும் போயிட்டு நீ பேச உட்காரு. ஒரு 3 வருஷமாக பல லட்சங்களை தொழிலுக்காக முயற்சி செய்து இழந்து வேதனைப்பட்டது உண்டு. ஆனா அதுக்கு கிரகங்கள் தான் காரணம், மனுஷன் ஒரு பொழுதும் காரணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கா. இப்பொழுதும் 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. அதுக்கடியில் எந்த முயற்சி பண்ணாலும் நடக்காது. வண்டி வாகனத்தில் போகும்பொழுது அடையாளம் காட்டக்கூடிய விதி உன் தலையில் எழுதப்பட்டிருக்கிறது. மனதை பக்குவப்படுத்தி தெளிவாக போகணும், தெளிவாக வரணும். 6 மாதம், தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி மாதம் வரை மனதை அமைதிப்படுத்து. தொழிலுக்காக பணம் முடக்கம் செய்யாதே, வீண் அலைச்சல் கொள்ளாதே, யாரையும் நம்பி பார்ட்னருக்கு கையெழுத்து போடாத. வழக்கு ஏற்படும், விசாரணை ஏற்படும். கால் வந்துட்டு வா. நாளை நடப்பதை இன்று சொல்லுகிறோம். மனதை பக்குவப்படுத்துங்கள், உள்ளத்தை உயர்வடைய வைப்போம், வாழ்வை தெளிவாக்குவோம். அதனால இடையில எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துறேன், யார்கிட்டையும் மாட்டிக்கிடாமலும் காப்பாத்துறேன். தடை இருக்குன்னு வருத்தப்படாத. 6 மாதங்கள் கழித்து என்னை வந்து பார், ஜெயிக்கிறேன், புண்ணியமடைவாய். இந்த மகளே என்ன வேணும்? முடிவு ஆக போகுது, என்ன செய்ய போற? அவளுக்கு வேற வழியை வகுத்து தரேன். போய்ட்டு அந்த பணத்தை வச்சுக்கோ, நல்லா சாப்பிட்டு போங்க. பட்னியா போனீங்கன்னா எங்க இருந்தாலும் உங்களை தேடி பிடிப்பேன். மெட்ராஸுக்கே நீ போயிட்டாலும் சரி. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, சாமி கோயிலில் சாப்பிடாம வந்துட்டோம், அதுதான் அந்த சோதனைன்னு வரும். என் கோயிலில் வயிறார சாப்பிடாம யாரும் போகக்கூடாது. போ போ போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? கருப்பசாமி ஒரு தொழிலை நம்பி பல லட்ச பணங்களை முடக்கி ஒரு பலனடையாம நான் வேதனை அடைஞ்சிட்டேன்.
அதுக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். யாருப்பா? தொழிலுக்காக பணத்தை போட்டு வேதனை அடைந்து வந்த மகன் யாருடா? அது யாரு முருகேசு? நான் மெட்ராஸுக்கு தான் சொல்லுதேன். கர்மசாமிக்கு அப்படியா? என் சொத்து சம்பந்தமான வழக்கும் பிரச்சனையும் தீரணும்னு கேட்டு வந்தது யாரு? என்னம்மா சொத்து? தம்பி எங்க போற? சாப்பிடாம போறியா? அதான பார்த்தேன்டா. என்னம்மா சொத்து? காலைல வந்துட்டு வா. நினைவெல்லாம் நித்யா. மேலே என்ன சிரிக்க விடான்னுட்டு கர்மசாமிக்கு உட்காருமா. பொய் யார் வேணாலும் பேசலாம். நினைப்புக்கு சட்டம் கிடையாது. நினைவுக்கு சட்டம் கிடையாது. நினைவு செயலாக மாறும் பொழுது தான் சட்டம். என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. நினைவுக்கு சட்டம் கிடையாது. நினைவு செயலாக மாறினால் சட்டம். ஒருத்தர் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு சட்டம் கிடையாது. உன் கற்பனை, உன் உரிமை. அது செயலாயிடுனா லாக்அப்பில் உள்ள உட்காந்துருப்பேன். உண்மையா இல்லையா? அதை மாதிரி ஏய் அமைதி. நினைவு மனிதனுக்கு முக்கியம். மனம் அதை விட முக்கியம். உன் வீட்டுக்குள்ள 3 ஆண்டு காலங்கள் வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத மனநிலையும் போராட்டமும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கும். இதனால அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு போயிருக்க கூட நேரங்கள் வேணும். நித்திய கண்டம் பூரண ஆயுசு மாதிரி வாழ்க்கை நடக்கு. புரியுதா? இதுக்காக ஏற்பட்ட கடன்கள், மனவேதனைகள், பிள்ளையை தன்னை இஷ்டப்படி சரிபடுத்த முடியாத மன கோளாறு அத்தனை இருக்கு. ஆனா தனக்குன்னு உள்ள சொத்து முப்பாட்டன் சொத்து, அதுல எங்க உரிமை வந்து சேரணுங்கிறதுக்காக 3 ஆண்டு காலம் பேச்சு நடந்துச்சு. ஒரு தெளிவு இன்னும் வர இல்லை. கால் வந்துட்டு வா. எந்த ஊர் அவனுக்கு? அவன் பேர் என்ன? இவனுக்கு நாளைக்கு தான் உத்தரவு. நீங்க போய் வெயிட் பண்ணலாம். சொத்து வாங்கி தாரேன், இருக்கிற கடனை தீர்த்து தாரேன். புரியுதா? வேற என்ன வேணும்? என் கையப்பாரு. நல்ல நடந்தாச்சு. சந்தோஷமா இரு. வெற்றி அடைந்து வருவாய். எடுத்துக்க அந்த பணத்தையும். விரைவில் எடு. பக்கத்துல வா. அருள் பெற்று வாழ்வாய். புண்ணியம் அடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் எல்லை வெளிநாடு சம்பந்தமாக தொழில் சிந்தனை யாருக்குப்பா? வெளிநாடு சம்பந்தமான யார் வச்சிருக்கா? யாருக்கு? உங்க பிள்ளைக்கா? வெளிநாட்டிலையா? கால் வந்துட்டு வரலாம். பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துட்டீங்களா? பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்தாச்சா? எந்த நாட்டுக்கு போகணும்? கண்ணை மூடி பார்ப்போம். ஏற்கனவே ஒரு தடவை முயற்சி செய்து வெற்றி அடைய முடியலையே. அங்கிருந்து தகவல் வரப்போகுது. 8 நாள் இருக்கு. வர வச்சுட்டா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். சரியாகல. வேற என்னப்பா வேணும்? கொலாட்ரல் டாக்குமெண்ட்டை வச்சு லோன் போட்டு தரேன், படிக்க வச்சுக்கா, நல்ல பலன் அடைஞ்சுக்கா, வெற்றி உண்டு. நல்லா இருக்கும்.
கருப்பசாமிக்கு மதுரை மாநகர்